ஸ்பெஷல் gift. குட் மார்னிங் செல்லம். என்ன அப்பாக்காக ஸ்பெஷலா gift வாங்குனீங்களா? யார் கூட போனீங்க? மார்னிங்கே எழும்பி ஆச்சி கூட 5:30 மாஸ்க்கு போயிட்டு அப்படியே வரும்போது அப்பாக்காக gift வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஓ, இது வேறயா? அதானே பார்த்தேன். என்னடா பக்கத்துல ஆளை காணுமே, பெரிய ஆளா இருக்கு, மேல கை போடும்போது அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஓ மேல கை போடலையா? உங்க அம்மா மேலதான் கை போட்டு படுத்திருந்தேனா? போப்பா, தெரியாத மாதிரி போய் சொல்லாத. நீ அம்மா கிட்ட சொன்னது நான் கேட்டேன். பாப்பா காலையில எழும்பி குளிக்க போயிட்டாளேன்னு நீ சொல்லிட்டு இருந்த. அம்மா சொல்லிச்சு, அவ நேத்தே சொல்லிட்டா ஆச்சி கூட மாஸ் போக போறேன் அப்படின்னு அப்படின்னு அம்மாவும் நீயும் பேசிட்டு இருந்தது நான் பாத்ரூம்ல இருந்து கேட்டேன் தெரியுமா? அடிப்பாவி, நானும் என் பொண்டாட்டியும் பேசுறத ஒட்டு கேட்டியா? நல்ல ஆளு தாண்டி நீ. ஒட்டலாம் கேட்கல, முதல்ல என்ன கிஃப்ட்னு படி. உன் சத்தம் தான் ரொம்ப பெருசா கடிச்சு தெரியுமா? அடேங்கப்பா, என்னம்மா எழுதியிருக்கா என் பொண்ணு? தமிழ் இவ்வளவு அழகா எழுதுவியா? அப்பா அப்பா, நீ கிடைச்சது எனக்கு பெரிய வரம். ஆனா நான் உனக்கு கிடைச்சது வரமானு தெரியல. நீ வரம்னு நினைக்கிற அளவுக்கு நான் உன் மேல அம்புட்டு அன்பா இருப்பேன். எப்பவும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடயும் அம்மா கூடயும் இனி வரும் நாட்களை நான் சந்தோஷமா எப்பவும் உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துப்பேன். ஐ லவ் யூ அப்பா, ஐ லவ் யூ செல்ல அப்பா. அன்புடன் முத்தங்களுடன் உந்தன் ஜான்சி. செல்லக்குட்டி, என்ன அழகா தமிழ் எழுதியிருக்கா. செல்லம், உங்களுக்கு இந்த அளவுக்கு தமிழ்லாம் தெரியுமா? பாப்பா நீ வேற. எங்க கிளாஸ்ல கவிதையெல்லாம் எழுதுவாங்க தெரியுமா பசங்க. இவ்வளவுக்கும் நாங்க சின்ன பிள்ளைங்க தான், ஆனா எங்களுக்கு தமிழ் டீச்சர் நல்லா தமிழ் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? அது சரி. உங்க ருக்கம்மா பண்ண ஒரே வேலை நல்ல ஸ்கூல்ல சேர்த்ததுதான். அது சரி, ஜாக்சன் அண்ணனும் அங்க தானே படிக்கிறான். அப்போ பெரியப்பாவும் நல்ல ஸ்கூல்ல பார்த்து தானே சேர்த்திருக்கு. ஆமா ஆமா, நாங்க எல்லாருமே அங்கதானே படிச்சோம். அதான் அண்ணே அங்க சேர்த்திருக்கான். என்ன ஒரே கொஞ்சல்சா இருக்கு. அப்பாவும் மகளும் எங்களெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அடியே, என் பொண்ணு எனக்காக கிஃப்ட் கொடுத்திருக்கா தெரியுமா? உனக்கு தான் ஒண்ணுமே இல்ல. காலையில எனக்கு கொடுத்துட்டா, அப்புறம் தான் உங்களுக்கு. மம்மி சொன்னேன், காலையில அப்பாக்கு உனக்கு சேர்த்து தான் கொடுக்குறேன். நீ தான் டபக்குன்னு பிடிக்கிட்டு இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னு சொல்ற. அடியே, எனக்கு அப்புறம் தான் உனக்கு அப்பா. முதல்ல அவர் எனக்கு புருஷே. பாத்தியாப்பா, சரியான ஆளுதான். அம்மா எப்படி சொல்லிட்டு பாரு. எஸ்தர் பாப்பா, என்ன அம்மா கிட்ட ஒட்டிக்கிட்டீங்களா? குட்டி எஸ்தர் செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மம்மி சாப்பிட்டீங்களா? அடியே, அவெல்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல எழுப்பி வாங்க. தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. தோசை தான் செஞ்சியா? பொங்கல் செய்யலையா? அடியே போ, முதல்ல என் பொண்ணுக்கு பிடிச்ச பொங்கல் செய்யி, அப்புறமா வந்து சாப்பிடுறோம். இங்கே இதெல்லாம் ரொம்ப ஓவரு. தோசை சுட்டு வச்சிருக்கேன், அவ பொங்கல் வேணுங்கிறா, நீங்களும் பொங்கல் செய்யுங்கிறீங்க. ஏய், இன்னைக்கு சண்டே, என் பொண்ணு வீட்டுல இருக்கிறா. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்டுட்டு செய்யாம ஓ இஷ்டத்துக்கு ஒரு மாவை ஊத்தி தோசை சுட்டுட்டா நாங்க சாப்பிட வந்துருவோமா? ரொம்ப ஓவடா சொல்லாத. அம்மா பாவம், வேஸ்டா தானே போகும். அம்மா இன்னைக்கு தோசை சாப்பிட்டுக்கிறோம், நாளைக்கு பொங்கல் செய், சரியா? அடியே, உன்னை கூட சேர்த்துக்கலாம், இவரை எதுலயும் சேர்த்துக்க முடியாது. அக்கா அக்கா சொன்னீங்களா? அக்கா இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உன் கூட விளையாடுறேன், சரியா? செல்லக்குட்டி, அடியே ரெண்டு பேரும் போங்க. பாப்பாவை தூங்க வைக்கணும். பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நல்லா தூங்குனாதான் உடம்புக்கு நல்லது. அது சரி, இனி எங்களை எங்க கண்டுக்குவே? என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஜான்சி ஒண்ணுதான், இவளும் ஒண்ணுதான். முதல்ல பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்புறமா வரேன். நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா சொன்னீங்களா செல்லம்? அக்கா சொன்னீங்களா? ஏமா சித்தப்பா சாப்பிட்டாங்களா? இனி தாண்டி கூப்பிடணும். உங்களை கூட்டு போயிட்டு தான் சித்தப்பாவையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும். சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சரிம்மா, எழுப்பப்பா. உடனே லெட்டரே வச்சு படிச்சுட்டே இருப்பியே, உனக்கு உன் பொண்ணு கொடுத்தா போதுமே. என் பொண்ணு கொடுத்தா போதுமே, உலகமே மறந்துடுவேன். என்ன செய்யறது? குட்டி எஸ்தர் செல்லம், எங்க சொல்லிட்டு இருக்கேன், கிளம்புங்க. பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேன். சரி மகா. ஏண்டி திமிரு பிடிச்ச கழுதை, சொந்த அக்கா பிள்ளையவே கடத்தி இருக்கு. நீ எல்லாம் மனுஷியாடி? இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை.
வந்த வேலைய பாருங்க. என்ன விஷயம்? இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? ஆமாண்டி, உன்ன மாதிரி காட்டு மிராண்டிய பார்த்ததே கிடையாது. உன்ன மாதிரி ஆட்கள் கிட்ட பேசினாலே பாவம். வந்த வேலையை தான் பார்க்குறேன். அடியே, எவ்வளோ ஒருத்தி எலிசபெத்துன்னு உன்னை பார்க்க வந்திருக்கா. என்ன விஷயம்? மறுபடியும் ஏதாவது கூட்டு களவாணித்தனம் பண்ண போறியா? நான் தான் அவளை வர சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தேன். நீங்க அவளை அனுப்புங்க. எல்லாம் தெரியுது, நீ வர சொல்லாமலா அவ இங்க வந்து நிக்க போற? ஆமா, மறுபடியும் ஏதும் களவாணி திட்டமா? என்ன விஷயம்னு கேட்க வந்தேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. உனக்கெல்லாம் திமிரு ஜாஸ்திடி. உன்னெல்லாம் போட்டு நொங்கு நொங்கு நொங்குன்னு நொங்கணும். அப்பதான் உருப்பிடுவேன். அம்மா, நீ போய் பாரு. உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? எத்தனையோ முறை படிச்சு படிச்சு சொன்னேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உள்ள இருக்கிற. அதை விடு. நீ சர்ச்சுக்கு போறத நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனால தான் உன்னை வர சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது வேணுமா? எனக்கு என்ன தேவை இருக்கு? இனி எந்த தேவையும் எனக்கு இல்லை. ஆனா அந்த மகா இங்க வந்துட்டு போனா. எனக்கு அவளை பார்க்கவே சுத்தமா பிடிக்கல. என் குழந்தை அவகிட்ட வளர்றத நான் விரும்பல. என் குழந்தைய நீ தூக்கிட்டு போயிரு. இங்க பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. 4 வருஷமா அவ குழந்தைய தூக்கிட்டு போய் நீ வளர்த்த. இவ்வளத்துக்கும் அவ உன் அக்கா. அவ உன் குழந்தைய வளர்க்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒழுங்கா திரும்பி வெளியே வந்ததும் உன் குழந்தை உன்கிட்டயே வரப்போகுது. இதுல என்ன கஷ்டம் உனக்கு? மகாவை விட யார் உன் குழந்தைய நல்லா பாத்துக்குவா? எனக்காக என் குழந்தைய நீ பாத்துக்க மாட்டியா? இங்க பாரு, நான் கல்யாணம் ஆகாதவ. உன் குழந்தைய நான் எடுத்துட்டு போய் வளர்க்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்கு அத்தை அனுமதிப்பாங்களா? உன் புருஷன் எப்படி விடுவாரு? கொஞ்சம் அதை யோசிச்சியா? மகாவும் என்கிட்ட தருவாளா? அவங்க யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு என் புருஷன்னு ஒரு ஆளே இல்லை. மகா யாரு என் குழந்தைய வளர்க்குறதுக்கு? என் குழந்தைய நான் உனக்கு தரேன். என் குழந்தைய எடுத்துட்டு போய் நீ வள. நான் வந்த பிறகு என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லு. நீ தூக்கிட்டு போகலனா நான் வேற யாரையாவது விட்டு குழந்தைய தூக்க சொல்ல போறேன். என்ன இருக்கு உனக்கு? என்ன பைத்தியமா? தப்பு மேல தப்பு மேல தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு சுய புத்தியே கிடையாதா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இதெல்லாம் தப்பு. மகா உன்னை விட உன் குழந்தைய நல்லா பாத்துக்குவா. அவ என் குழந்தைக்கு ஒன்றும் பிச்சை போட வேண்டாம். என் குழந்தைக்கு நான் இருக்கேன். இங்க பாரு, உன்னால முடிஞ்சா செய். இல்ல நான் வேற ஆளை அனுப்பி இதை செய்ய சொல்ல போறேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்பவே போய் நான் மகா கிட்ட சொல்லி குழந்தைய வாங்கிட்டு போறேன். ரொம்ப நல்லது. குழந்தைய நீ வள. குழந்தையோட மூச்சு காத்து கூட அந்த மகா மேல படக்கூடாது. இல்ல இல்ல, மகாவோட மூச்சு காத்து கூட என் குழந்தை மேல படக்கூடாது. என் குழந்தை அவகிட்ட வளர்றத எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ எனக்கு எதிரி. அவ எனக்கு எதிரி. அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் புருஷன் குழந்தைய என்கிட்ட கொடுப்பாரா? அந்த ஆளு யாரு இதுல தலையிடுறதுக்கு? குழந்தைய பெத்தவன் நானு. அவ ஏன் குழந்தை. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ குழந்தைய நான் சொன்னேன்னு தூக்கிட்டு போ. சரி ருக்கு, அப்ப நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. என்னதுக்கு இப்படி ஆடு தெரிஞ்ச கள்ள மாதிரி முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு? என்னாச்சு? இல்லைங்க, இப்பதான் எலிசபெத் ஃபோன் பண்ணா. அவ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அந்த ருக்குவை போய் பார்த்துருக்கா. ருக்கு சொன்னாலாம் அவ குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்க்க சொல்லியிருக்கா இவளை. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? யாரு குழந்தைய யாரு வளர்க்கறது? அவ சொன்னானு உன் தங்கச்சி இங்க வரப்போறாளா? இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லை. மரியாதையா அவகிட்ட சொல்லி போடு. என்னங்க நீங்க? அவ இங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லுவாளா? அவ மகா நல்லா வளர்ப்பான்னு சொல்லியிருக்கா. ஆனா இவ தான் பதிலுக்கு அந்த மகாவோட மூச்சு காத்து கூட படக்கூடாது என் குழந்தை மேல. என் குழந்தைய நீ தூக்கிட்டு போய் வளர்ன்னு சொல்லியிருக்கா. இவளும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்தியா பாத்தியா, சொன்னோம்ல உன் தங்கச்சிக்காரி புத்தி எங்க மாறும். உன் தங்கச்சி சரியான ஆளுதான். அவ மட்டும் இங்க வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஏங்க, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவ என்ன சொல்றனா, ருக்கு நான் சரின்னு சொல்லாட்டா வேற ஒருத்திய ஏற்பாடு பண்றேன்னு சொல்றா. வேற எவ்வளவு வந்து குழந்தைய தூக்கிட்டு போகவா? அதனாலதான் அவகிட்ட சரின்னு சொன்னேன். இங்க வந்து மகா கிட்ட பேசிக்கலான்னு நினைச்சேன்னு சொன்னா. போதுமா? என்னடி சொல்ற? நிஜமாவா? உன் தங்கச்சி அந்த அளவுக்கு மாறிட்டாளா? எனக்கு என்னமோ அப்படித்தான் தெரியுது. இல்லனா நம்ம கிட்ட எப்படி சொல்லுவா? அதுவும் சரிதான். கொஞ்சம் விட்டா போதுமே. இவ ரெண்டு வேணும் பேசுற பேச்சு ஊடு வடிக்கும் ஜாகுது. என்னதான் சண்டை போடுவாங்களோ தெரியல.
இல்ல சும்மா ஒரு விஷயத்தை பேசினா உடனே சண்டை போட்டுன்னு அர்த்தமா? என்னது? எனக்கு தெரியாம ஒரு விஷயத்தை பேசுனீடா? ஒரு விஷயத்தை பேசுறதா இப்படி இருக்கு? என்னமா சண்டை போட்டுக்கிட்டு விஷயத்தை பேசுனேன்னு போய் சொல்றியே? ஏன்ப்பா அப்படி இருக்க? சும்மாவே எடுக்க மாட்டியாப்பா? ஏமா அப்பா ஏதாவது ஒண்ணு யோசிச்சா சொல்லு, ஏதாவது யோசிச்சா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, சண்டை இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா நாங்க வேற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரியானாலதான் எனக்கு தெரியாம வேற விஷயத்தை பேசுனீடா? அப்படி என்ன வேற விஷயம்? சொல்லப்படியா இல்லையா? சொல்லுமா. இல்ல எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமோ? சும்மா இருக்க மாட்டேன், பேசாம போய் தூங்கு. இப்போ நீயாவது சொல்லுப்பா, ஏன்ப்பா அப்படி செல்லமாடி நிக்கிற? இல்ல உன்கிட்ட சொல்ற விஷயமா இருந்தா சொல்ல போறோம். இது வேற விஷயம். நீ போய் தூங்கு. 2 வேர்டு மணி எனக்கு கடும் கோவம் வந்துரும். அப்புறம் நான் என்ன சொல்லுவேனே தெரியாது. வேற விஷயமாம்ல, வேற விஷயம். இவட என்னன்னா வேற விஷயம் காடு, அவங்க என்னன்னா வேற விஷயம் கூடாது. ஒரு 2 பேருக்கும் வேற வேலை இல்லை. நாளைக்கு வந்து இலச்சாக்ஷன் அப்படின்னு காலையில எழுப்பி பாடுங்க. அப்படா இருக்கு. டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா, இது உன் சித்தப்பாவை பத்தின விஷயம். என்னைக்கு சித்தப்பாவை பத்தி விஷயமா? எந்த சித்தப்பா? எந்த சித்தப்பா? ஜேம்ஸ் சித்தப்பாவா இல்ல ஜான் சித்தப்பாவா? ஜான் சித்தப்பாவை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜேம்ஸ் சித்தப்பாவை தான் பேசிருப்பீங்க. ஏன் சித்தப்பாக்கு பொண்ணுக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அவனே இப்பதான் ருக்கு சித்தி இல்லாம நிம்மதியா இருக்கான். நீங்க வாட குட்டியை கிளப்பிடாதீங்க. பேசாம வேலையை பார்த்துட்டு பாடுங்க. லைட் ஆஃப் பண்ணட்டா? பெரிய மனுஷா நீ போய் படு, நாங்க ஆஃப் பண்ணிக்கிறோம். அதானே. 2 பேரும் இன்னும் குசு 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 குசுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் காதை கடிச்சு துப்ப மாட்டினா சரி. நான் போய் படுக்கிறேன்ப்பா. குட் நைட். சரிடா மாமனே, குட் நைட். இங்க இப்ப பேசாம படுங்க, அவன் சண்டைக்கு வரப்போறான், நாளைக்கு பேசிக்கலாம். அதுவும் சரிதான், நீ படு. செல்லக்குட்டி, என் தங்க குட்டி, எஸ்தர் செல்லம். அட பாவி ஜேம்ஸ், என்ன கேட்டு என்ன இப்படி கொஞ்சிட்டியா? உன் பாப்பா மட்டும் இப்படி கொஞ்சம் கொஞ்சிட்டியா? டேய் டேய், பொறாமையில பொங்காதடா. பாப்பா, தங்க பாப்பா, செல்ல பாப்பா, நம்ம மம்மு சாப்பிட போலாமா? மகம்மா, நீ என்ன பண்றேன்னு பார்க்க வச்சாங்க. நீ தூங்குடியா, முடிச்சிருக்கியானு? நீ என்னடா சித்தப்பா கிட்ட கொஞ்சிட்டு இருக்கியா? ஏய், இம்புட்டு நேரம் என்ன கழுவி கழுவி ஊத்திட்டு இப்ப என்னடா சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட நான் பேசல, உன்கிட்ட பேசவும் கூடாது. என்ன கேட்டு என்ன கொஞ்சிடுப்பியா? காதை பிடிச்சி திருவுவேன், அப்புறம் மூக்க பிடிச்சி கடிக்க ஓடியாடுவேன். பாப்பா மட்டும் கொஞ்சம் கொஞ்சிட சரியான ஆள் தான் நீ. இல்ல, பாப்பா சின்ன பாப்பா, அவ அம்மாவை தேடுவா, அதான் கொஞ்சிட்டு இருந்தேன். உனக்கு தான் 7 கழுத வயசாச்சுல. உனக்கு கூடதான் 8 கழுத வயசாகுது. ஒன்னு மட்டும் ஆச்சு கொஞ்சலன்னா எப்படி சண்டை போடுற? சரியான ஆள் தாண்டி நீ. போதுண்டா, ஒரே அடியா என்ன ஓட்டாத. சரி சரி, பாப்பாவை தூக்கிட்டு வரேன், அவளுக்கு சாப்பாடு கொடுப்போம். அது சரி, நான் போய் மகா மாட்ட சொல்றேன், சாப்பாடு ரெடி பண்ணி வைப்பாங்க. நீ பாப்பாவை தூக்கிட்டு வா. நீ இப்படி விளையாடுறத பார்த்தா ஆச்சு சண்டைக்கு விடுவாங்க. சரிடா, போட்டு கொடுத்துறாத. பாக்கடா மூட போட்டு. குட்டி பாப்பா, தங்க பாப்பா, செல்ல பாப்பா, அண்ணா உனக்காக மம்மு ரெடி பண்றேன், வாங்க சரியா? அண்ணி சொன்னீங்களா? நான் தான் உன் அண்ணன் சரியா? நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், வாங்க செல்லம். சரி சான்ஸ் சீக்கிரமா வந்து சாடு. போல வர்றேன், பொறாமையில ஒரே அடியா பொங்காத. லைட்டா ஜெலஸா தான் இருக்கு, பரவாயில்ல, அப்படியே உன்னை காமிச்சுக்கிறேன் வாடே. செல்லக்குட்டி, நம்ம சாப்பிட போமா? உனக்கு பிடியுமா? சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்களா? நாம சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்குவோம், சரியா?